ஓம் மகதீசாய நமக. ஓ சிவமகா வாழசித்த தேவாய போட்டு. இப்போ அங்கே சிவபுரையில் நம்ம கோயிலில் சிவனில் இருக்கும்போது ஐயா 2 பேரும் அபிஷேகம் பண்ணுறதை பார்த்தேன். ஐயா அகத்தியர் ஐயாவும் சிவமகா வாழசித்தர் ஐயாவும் அபிஷேகம் பண்ணுறதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு செகண்டுங்க நீங்கள் இங்கே வந்து எச்சங்கம் நடத்துக்கும் போது ஒரு காவி வேட்டியில் ஒரு ஐயா கண்ணு மூடி நிற்கும் போது பார்த்தேன். காவி வேட்டி, காவி ட்ரெஸ்ஸு போட்டு யார் ஒரு ஐயா, அது வந்து முகம் தெரியல, அவர் கண்ணை மூடும்போது அவர் நிற்கிற அப்படி நின்று பார்த்து காட்சி வரல. காவி ட்ரெஸ் போட்டு நிற்கிற அப்படி யாரோ நிற்காங்க. ஆனால் ஒன்றும் முகம் தெரியல, அது மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் வீட்டில் தூங்கும்போது நரசிம்மர் அவதாரம் கையில் கொடுத்த மாதிரி ஒரு இது நாமம் போட்டு சின்னது. அது எதில் பொரியல அந்த எலி பொறி மாதிரி இருக்குல்ல, அதில் கிடச்சது. அதில் வந்து ராஜி அதை எடுத்து கையில் எடுக்கும்போது அது உள்ள எலி தான் மாட்டியிருக்குன்னு நினச்சி எடுக்க போனோம். ஆனால் எலி கிடையாது, அரிப்புள்ள. அதில் எடுத்து பார்க்கும்போது நரசிம்ம அவதாரம் அப்படியே 3 கோடு நாமம் போட்ட மாதிரி இருந்துச்சு. மகதீசாய நம. இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அரசபாளைய நிலைகளுக்கு அருகாமையில் அற்புதமாய் மேற்கு தொடர்மலையின் அடிவார நிலைகளாய் விளங்கும் அத்தலமதிலே யாம் கூறிய நாமம் கொண்ட அந்நகரின் அடிவாரமதில், அதன் அருகாமை அதில் உலா வருகின்ற உயர்வாய் வசித்து வருகின்ற அற்புத நிலை கொண்டவனே, உயர் சூட்சமதாரியினுடைய சீடனாக வலம் வருகின்ற பொழுது சூட்சமங்கள் காட்சிகளாய் பெறுகின்ற ஆற்றல் தனை பெற்றிருக்கின்றாய் உன் சரணாகதி மூலம் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் மகதீசாய நம. சூட்சமங்களை உடைத்தெறிகின்ற சபை, சூட்சமங்களை உணர்த்துகின்ற சபை. அச்சாதன நிலைகளிலிருந்து அது ஓர் உயிரினத்திற்கு வைக்கப்பட்ட, அதனை அடைத்து வைப்பதற்குரிய அச்சாதன நிலை. அச்சாதன நிலைக்குள் அவ்வுயிரினம்தான் உள்ளது என்று உற்று நோக்குகின்ற பொழுது அதில் அற்புதமான நாமமிட்ட சிம்ம அவதார காட்சி, சிம்ம அவதார தோற்றம் அது உள்ளுக்குள் இருக்கின்றது. அதன் அர்த்தம், அதன் சுற்றமம் என்ன, விளக்குக என்று சித்தனிடம் வினவுகின்ற சீடனை அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் மகதீசாய நமக. ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு சூட்சமத்திற்காக, ஒவ்வொரு நிலைகளுக்காக இறையிடமிருந்து பிரிந்து சென்று அதன் பணியை ஆற்றுகின்றன. அவ்வாறு இறை பிரபஞ்ச மகாசபையிலிருந்து சிவமகா வாழை சித்தனுடைய அவதாரமாக, சிவமகா வாழை சித்தனுடைய அங்கங்களாக ஒவ்வொரு சீடர்களும் ஒவ்வொரு பணிகளுக்காக தான் அமர்ந்த தலத்தில் சூட்சமமாய் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கிறார். பிரபஞ்ச மகா நிகழ்வு பணிக்காக, தர்மயுகம் என்னும் அற்புத நிகழ்வு மாற்று நிகழ்வுக்காக ஒவ்வொரு பணிகளை வழங்கப்பட்டிருக்கின்றது. அத்தகைய பணிகளை ஆற்றுகின்ற பொழுது உங்களோடு அமர்ந்திருப்பது ஒவ்வொரு அவதாரங்களினுடைய அற்புதமான ஆற்றல் அணுக்கரகம் உள்ளுக்குள் இருந்து பணியாற்றுகின்றன. ஆகவே உன்னோடு இருந்து பணியாற்றுவது மட்டுமல்ல, இறை சீடர்களின் உடனிருந்து பணியாற்றுகின்ற முதல் அவதாரம் தடைகளை நீக்க, தடைகளை தகர்த்தெறிய, இடர் இன்னல்களை நீக்க, உங்கள் பயணத்தில் வரும் தடைகளை எல்லாம், கர்ம நிலைகளை நீக்குவதற்குரிய அற்புதமான ஆற்றல் கொண்ட அவதாரமாய் சிம்ம அவதாரம் முதலில் உங்களது இல்லத்தில் அமர வைக்கப்படுகின்றது என்று கூறுகின்றோம். அத்தகைய நிலையில் முதலில் அமர வைக்கப்பட்ட சிம்ம அவதாரத்தினுடைய அற்புதமான காட்சியை நீ கண்டிருக்கின்றாய் என்று அகத்தியன் உரைக்கிறார். அது உள்ளிருந்து தடைகளை நீக்குவதற்காக, உள்ளிருந்து சபைகளுக்குள் இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவதற்காக சிம்மம் காட்சியளித்திருக்கின்றது. அத்தகைய சிம்மம் ஒன்றாக பயணிக்கின்றது என்கின்ற தருவாயில் எத்தகைய தடையும் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். வளம் பெருகும் அருள்வளம், நலவளம், ஆரோக்கிய நிலைவளமெல்லாம்
பெருகி இகலோகத்தில் பிரபஞ்ச மகாசபையில் இவன் உரைத்தவாறு அனைத்து நிலைகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே, இகலோக நிலைகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே இறையை இறுக பற்றுகின்ற ஆற்றல் தன்னை வழங்குவதற்குரிய அற்புத அனுக்கிரகத்தை வில்லத்திலிருந்து ஆற்றுகின்றது அவ அவதாரம் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அது ஒன்றாய் நிற்கும், கலந்து நிற்கும். இறை சபை நோக்கி வருகின்ற பொழுதும், எத்தகைய பணியாற்றுகின்ற பொழுதும் தொய்வில்லாது இகலோக பணியாற்றி பிரபஞ்ச பணியாற்றவும் அது ஒன்றாய் நிற்கும் என்ற அகத்தியன் நல்லாசி. ஓம் அகதீசாய நமக. அற்புதமாய் சிவகூரை தலமதில் கண்ட காட்சி ஒரு உருவம், காவி நிற உடை உடுத்திய ஒரு உருவம். இது சிவகூரை தலம் அல்லவா? அக்கூரைக்குள் சித்த கணங்கள் எல்லாம் உலா வருகின்ற பொழுது ஒரு கணம் உனக்கு காட்சி அளித்திருக்கின்றது, அக்கணம் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக.